dreamers, welcome to our channel. Disclaimer screenல ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் 10 சப்ஸ்கிரைபர்ஸ். அதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் OT7 ஒன் ஷாட். 10 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாமாடா ஒன் ஷாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் தான். ஸோ இந்த ஒன் ஷாட்டோட டைட்டில் டீனேஜ் லவ். ஓகே, வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரோ. ஸோ இந்த டீனேஜ் லவ்வில் நம்ம மேக்னி லென்ஸ், அயாங் லென்ஸ்னு பிரிச்சிருக்கோம். மேக்னி லென்ஸ்னால் ஜிமின், வி, ஜங்குக். அயாங் லென்ஸ்னால் ஆரம், ஜின், ஷுகா, ஜேஹோ. ஓகேவா? நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நான் இந்த மாதிரி தான் சொல்லுவேன், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் சீனே அயாங் லென்ஸ் எல்லாரும் ஒரு ஸ்கூலுக்கு வெளியே தான் நின்றுக்கிட்டு, டேய் இவனுங்க எங்கடா போய் தொலைச்சானுங்க, இவனுங்களுக்காக காவ காக்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ நேரம் நிற்க வேண்டியதாக இருக்குது, இப்போ மட்டும் நம்ம மாட்டணும் செத்தோம் அப்படின்னு சொல்லி அயாங் லென்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது தூரத்துலேருந்து ஒரு 4 பேர் ஒடியாராங்க. மூச்சு இறக்க ஒடியாராங்க, குடு 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 குடுன்னு. அப்போ அயாங் லென்ஸ் பார்த்துட்டு, இதுக்கு தான் சீக்கிரம் வாங்கடா சீக்கிரம் வாங்கடான்னு சொல்லணும். என்னமோ வீட்டிலேருந்து சீக்கிரமாக கிளம்பிட்டு வீட்டில் என்னமோ நல்லா படிக்கிற பிள்ளைங்க மாதிரி காட்டிக்கிட்டு ஊர் மேய்ஞ்சிட்டு வருதுங்க பாரு அப்படின்னு சொல்லி அயாங் லென்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. அயாங், ஊர் மேயணும்னு சொல்லாதீங்க அயாங் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்ல, அப்போ என்னன்றா அவங்கள சொல்கிறது அப்படின்னு சொல்லி அயாங் லென்ஸ் சொல்லவும், சரி சரி டைம் ஆச்சு சீக்கிரம் கிளாஸ்க்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லி அயாங் லென்ஸ் சொல்லிவிட்டு அவங்க கிளாஸுக்கு போயிட்டாங்க. அப்போ அவங்க 4 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒயன் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த குரூப்பில் நீங்களும் தான் இருக்கீங்க. அப்போ அவங்கக்கிட்ட, ஏன் ஒயன் உன் அண்ணன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆக்சுவலி ஆமாண்டா, உங்களோட அண்ணன் ஷுகா தான், உங்களுடைய கூட பிறந்த அண்ணன் ஷுகா. ஏன் ஒயன் உன் அண்ணன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கேட்க, எனக்கு எப்படிடா தெரியும், வீட்லேயே நானே ஸ்பெஷல் கிளாஸ் அப்படி இதுன்னு சொல்லி காலையில் சீக்கிரம் வந்துட்டு உங்கள் கூட சுற்றுறேன், அவன் அப்படி தான் ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு சொல்லி நீங்களும் பேசிக்கிட்டே கிளாஸ் ரூம் போகிறீங்க. அயாங் லென்ஸ் 4 பேரும் 12th ஸ்டாண்டர்ட், நீங்கள் 4 பேரும் 9th ஸ்டாண்டர்ட். நம்ம அயாங் லென்ஸ் எல்லாருமே கமிட்டட். ஹாரமோட கேர்ள் ஃப்ரெண்ட் நேம் யாரா, அண்ட் ஜின்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நேம் வந்துட்டு பிரியா, அண்ட் ஷுகாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் நேம் வந்துட்டு ஷா, அண்ட் ஜேஹோப்போட கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் அனு. ஸோ நம்ம ஜிமின் வந்துட்டு ஒயனை ஒன் சைடாக லவ் பண்ணுவான், அதே மாதிரி தான் ஜேகேவும் ஒயனை ஒன் சைடாக லவ் பண்ணுவாள். பி மட்டும் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார், அது போக போக ரிவீல் ஆகும். ஓகேவா? இப்போ இவங்கெல்லாம் போகும்போது ஜிமினுக்கு என்னமோ ஒயன் இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். நீ இன்னைக்கு அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி நார்மலாக சொல்லுவோம், நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்தோஷப்பட்டு வெக்கப்பட்டே ஓடுவீங்க. அப்போ ஜிமினுக்கும் ஜேக்குக்கும் பார்க்கும்போது குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ கிளாஸுக்கு போனால் ஒரு சொட்டத்தில், ஏய் இவ்வளோ லேட்டாக ஏன் வரீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்போ ஐயோ சொட்டத்தலைக்கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி 4 பேர் தெரு முழிக்க, இல்லை சார் நாங்கள் 4 பேரும் ஒட்டுக்காக தான் வருவோம், என் பைக் பஞ்சர் ஆகிடுச்சு, நாங்கள் கொண்டு போய் பஞ்சர் கடையில் விட்டுட்டு வரதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ கதெல்லாம் விட்டு உள்ளே போய் உக்காந்துட்டீங்க. நீங்கள் வந்துட்டு பொண்ணு தான், பட் நீங்கள் இவங்க 4 பேர் கூட தான் சுற்றுவீங்க, இவங்க 4 பேர் கூட தான் விளையாடுவீங்க, 4 பேர் கூட தான் இருப்பீங்க. ஏன் ஈவன் பெஞ்சு கூட 4 பேரும் பேக் பெஞ்ச் மட்டும்தான். நீங்கள் வந்துட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கோம், டக்குன்னு சாக்பீஸ் எடுத்து அந்த சொட்டத்தில் உங்கள் மண்டையிலே அடிச்சிருவார். உங்களுக்கு கோவம் வந்து என்ன பண்ணீங்கன்னா, ஏன் சார் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கத்த, இவ்வளோ நேரம் வந்ததே லேட்டு, இதில் உங்களுக்கு விளையாட்டு கேடா அப்படின்னு சொல்லி அவர் கத்துறாரு. அப்போ ஒயன், நான் விளையாடுவேன் சார், அதை கேட்க நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்போ அவன், நாங்கள் விளையாடுவோம் சார் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவள் கேட்கும் போது, அங்கேருந்து கிளாஸ் டாப்பர் ஐஸ்வர்யான்னு ஒரு பொண்ணு அவள் ஏஞ்சி, சார் இவள் எப்போ பாரு இப்படி தான் சார் பண்ணுறா, இவளை இன்னைக்கு சும்மா விடாதீங்க சார்,
இவங்க வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அவள் கோர்த்து விட, நீங்கள் அவளை முறைக்கிறீங்க. அப்போ அந்த சொட்டத்தலை, ஏன் அவளை நீ முறைக்கிற, நீ சொல்கிறத நீ செஞ்சதை சொன்னால் உனக்கு கோவம் வருதா அப்படின்னு சொல்லி திரும்பவும் சாப்பீஸ் எடுத்து அடிக்க வர, எஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். பார்த்தா சுகா நிற்கிறாரு. கையில் வந்துட்டு ஒரு டிஃபன் கப் இருக்குது. அப்போ அவர், என்ன தைரியம் தான் என் தங்கச்சியை அடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உன் தங்கச்சியாவ என்ன பண்ணுறா தெரியுமா, இன்னைக்கு லேட்டாக வந்துட்டா, அதுக்கப்புறமும் உட்காந்து அரட்டை அடிக்கிறா, கிளாஸை கவனிக்க மாட்டா அப்படின்னு சொல்லி அவர் பேச, ஸ்கூலுக்கு புதுசாக சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லி சுகா கேட்க, ஆமாம் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த சொட்டத்தலை சொல்லவும், சார் அவள் தான் இந்த ஸ்கூலோட டாப்பரும் கூட, அவள் இந்த மாதிரி கிளாஸை கவனிக்காமல் இருக்கலாம், பட் அவள் படிக்கிற விஷயத்தில் அவளை மிஞ்சுறதாக இங்கே ஆளே கிடையாது. என் தங்கச்சி அடிக்கிறவெல்லாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் இந்தா சாப்பாடு அப்படின்னு சொல்லி சுகா கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போ வயன், இவனுக்கு இதெல்லாம் பண்ணி காப்பாற்ற தெரியுமா அப்படின்ற மாதிரி சுகாவே ஆச்சரியமாக பார்க்குறா. இவங்க 3 பேரும் சுகாயாங்க அது அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா சுகா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டார். பட் இந்த தடவை அதிசயமாக சப்போர்ட் பண்ணுறாருன்றது இவங்க எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. வயன், என் அண்ணனா இது அப்படின்ற மாதிரி பார்க்குறா. ஸோ இப்படியே கிளாஸ் முடிஞ்சு லன்ச் ஹவர் வரப்போ அயாங் லைன்ஸ் எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணுறாங்க. அப்போ மேக்னி லைன்ஸ், என்னாச்சு சுகா அயாங் உங்களுக்கு, இன்னைக்கு எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி சுகா கிளம்பிட்டாரு. வயன் சுகாவே தான் ஆச்சரியமாக பார்க்குறா. ஏன்னா சுகா இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிகமாக என்கரேஜ்லாம் பண்ண மாட்டார். தப்புனா தப்பு அப்படின்றது தான் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் இதை அதிசயமாக அவர் என்கரேஜ் பண்ணுறாருன்றதே உங்களுக்கு ஆச்சரியம் தான். அப்புறம் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி டே அப்படியே தான் உங்களுக்கு போகுது. ஈவினிங்காக நீங்கள் மேக்னல் லென்ஸ் கூட வண்டியில் ஏறலான்னு போகும்போது சுகா, வயன் இன்றைக்கி அம்மா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, உன்னை சீக்கிரம் கூப்பிட்டு வர சொன்னாங்க, பர்மிஷன்லாம் மேடம் கிட்ட நான் பேசுகிறேன்னு சொன்னாங்க, இல்லை நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன், வா அப்படின்னு சொல்லி சுகா சொல்லுவோம். அண்ணா இதெல்லாம் போரு, அங்கே வந்தால் சொந்தக்காரங்க நைன்னு என்னாலாம் முடியாது அப்படின்னு வயன் சொல்ல, அப்படிலாம் சொல்லக்கூடாது வயன், வா அப்படின்னு சொல்லி சுகா கூப்பிட்டு போயிடுவார். ஜிமினுக்கும் ஜெய்கவுனுக்கும் இன்னைக்கு சுகா செய்யறது வியர்டாக தெரியுது என்னமோ அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிட்டாங்க. இப்போ வீட்டுக்கு பார்த்தா ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சுகா உங்களுக்கு போய் சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருப்பாரு. ஏன் நான் இப்படி பண்ணுறேன், நான் வெளியே போய் சுற்றிருப்பேன்ல அப்படின்னு சொல்லி வாயின் கேட்க, இதுக்கப்புறம் நீ அவங்க 3 பேர் கூட சேர்றது பழகிறதெல்லாம் நிறுத்திக்கோ, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சுகா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பு. நான் ஏன் நிறுத்தணும், ஏன் இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நீங்களும் ரூமுக்கு போய் மேக்னே லைன்ஸ்க்கு தான் சேட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னடி ஃபங்க்ஷன் போயிட்டியான்னு கேட்டா, இல்லைடா என் அண்ணன் என்னன்னு தெரியல, திடீர்னு அதெல்லாம் இன்னைக்கு ஃபங்க்ஷனும் போல, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டான், என்னாச்சுன்னு தெரில அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் பழக வேணாம்னு சொல்லணும்னா சொன்னால் எங்கே இது 3 பேரும் கஷ்டப்படுவாங்களோன்ற மாதிரி நினச்சி நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்க. இந்த மாதிரி தான் 1 வீக் சுகா நீங்கள் உங்ககிட்ட அவங்க 3 பேர் கூட பழகாதுன்னு சொல்ல நீங்கள் எதுவும் கேட்காம நீங்கள் அதை தான் பண்ணுறீங்கன்றதுனால சுகா ஒரு நாள் என்ன சொல்லிட்டாருன்னா, அம்மா இவ்வளோ வேறு ஸ்கூல் மாற்றிரு, இவ இந்த ஸ்கூலில் அடங்க மாட்டேங்கிறாம்மா, எப்போ பாரு ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு போய் சொல்லிவிட்டு ஊர் சுற்றலாம் போகிறா அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிட்டாரு வீட்டில் அது பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அதுக்கப்புறம் சுகா என்ன சொன்னாங்க, நீ இங்கேருந்து கிளம்பு, போய் உன் ஸ்டடீஸை பாரு, இதுக்கப்புறமும் உன் ஸ்டடீஸில் என்னால் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லி சுகா இந்த மாதிரி பேசவும் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா சுகா தான் ஒரு விஷயம் சொல்லுவார், படிப்பு முதல்ல இருக்கணுமா, ஆனாலும் விளையாட்டு இருக்க வேணாம் நான் சொல்ல, ஆனாலும் நல்லா படிச்சிரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். இப்போ அதிசயமாக உனக்கு விளையாட்டு முக்கியம் இல்லை, படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாருன்றது நீங்கள் அவரை ஆச்சரியமாக பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்லேயும்
இவ போய் சொல்கிறாளா அப்படின்றத செக் பண்ணியிருப்பாங்க. சுகா வந்துட்டு உங்கள் கண்ணு முன்னாடி ஃபஸ்ட்டு சொல்லியிருக்க மாட்டார் ஹாஸ்டலில் போட்டுருங்கன்னு. உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறமா உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை சீக்கிரட்டாக வாட்ச் பண்ணியிருப்பாங்க. வாட்ச் பண்ணி பக்கத்தில் நீங்கள் அதே மாதிரி பண்ணதுனால அவங்களும் உங்களை தூக்கி ஹாஸ்டலில் போட்டுருவாங்க. ஆனால் மேக்னி லைன்ஸுக்கு இந்த விஷயம் தெரியாதுன்றதுனால நார்மல் ஸ்கூலுக்கு வந்து தேடி அப்புறம் சுகா என்கிட்ட கேட்டப்ப அவளை நான் ஹாஸ்டல் போட்டோம், அவள் ஃபாரின் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுகா என் சொன்னதும் இவங்க 3 பேரும் ஏன் அப்படின்ற மாதிரி கேட்க, அவள் ஸ்டடி ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்னு நான் தான் போட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அந்த இடத்துட்டு போயிடுறாரு. இவங்க 2 பேருக்கும் புரியல இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, சரி என்னவா இருந்தால் என்ன, அதான் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணலான்னு காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணா. அந்த மெசேஜ் சுகாவுக்கு போகுது. அப்போ தான் சுகா இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, அவள் நம்பர் என்கிட்ட இருக்குது. ஆக்சுவலி அவள் நம்பர் சிம் வந்து இன்டர்நேஷ்னல் சிம் இல்லை, இந்த இன்டர்நேஷ்னல் சிம்ன்றதுனால என் சிம் அவகிட்டையும் அவள் சிம் என்கிட்டையும் இருக்குது அப்படின்னு சொல்லி சுகா சொல்லிட்டு போயிடுவார். இங்கே யாருக்கிட்டேயுமே சுகாவோட நம்பர் இருக்காது. பிகாஸ் வந்து சுகா யாருக்கிட்டேயும் பெருசாக வச்சுக்க மாட்டார். பேசுறதுனா ஸ்கூலில் பேசுறது, ஃபோன் பண்ணுறதுனால வெளியே பண்ணிக்கிறதோட ஃபோன் பேசுறதா இருந்தாலும் பேரண்ட்ஸ் மூலமாக தான் பேசுவாரே தவிர்த்து தன்னோட ஓன் ஃபோனில் யாருக்கும் கான்டாக்ட் பண்ண மாட்டார். அதனால் யாருக்கிட்டேயும் இப்போ உங்ககிட்ட இருக்கிற நம்பர் இருக்காது. இப்படியே ஒரு 5 இயர்ஸ் பாஸ் ஆகுது. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஏர்போர்ட்டை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு ஃப்ளைட்டை விட்டு இறங்கி மூச்சை இழுத்து விடுறா. இந்த ஒரு காற்றை சுவாசிக்கவே 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவள் சிரிச்சுக்கிட்டே லக்கேஜ் தள்ளிக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறா. அப்போ வெளியே ஒரு 3 பேர் நிற்கிறாங்க. அவள் பார்த்துட்டு அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி குடுக்குடுன்னு ஒரு போய் அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறா. ஒயன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், அது நீங்கள் தான். அப்போ அம்மா உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், எப்படியோ காலேஜ் முக்கி இங்கே போட்டுட்டேன், அண்ணா அங்கேயே காலேஜ் முடின்னு சொன்னான், எப்படியோ கஷ்டப்பட்டு காலேஜ் இங்கேயே முடிக்கிறதுக்காக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒயன் சிரிக்கிறா. அப்போ ஸ்கூல்லையே கிரேட் ஃபஸ்ட்டு, தேங்க்யூ செல்ல குட்டி அப்படின்னு சொல்லி 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்போ படிக்கிறதுலாம் ஒரு மேட்டர் மாதிரி அப்படின்னு சொல்லி நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்போ சுகா வாக்குள்ள வாத்து அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற, நீ இன்னும் இந்த கொள்ள வாத்துன்னு கூப்பிட்றத நிறுத்தலையா, நான் இப்போ பெரிய பொண்ணு அப்படின்னு சொல்லி வயல் சிரிச்சுக்கிட்டே போய் சுகா ஹக் பண்ணுறா. சுகாவை பேக் ஹக் பண்ணிட்டு 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வயன் சிரிச்சுக்கிட்டே, நீ தாண்டா துரத்தி விட்ட, இப்போ 5 வருஷம் ஆச்சுன்ற அப்படின்னு வயன் சிரிக்கிறா. அப்போ அப்புறம் அண்ணா காலேஜ் லைஃப் எப்படி போகுது அப்படின்னு கேட்க, போகுது, இது தெரியாமல் இந்த மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே போயிட்டேன் போல இருக்கு, தெரியாமல் இந்த மெடிக்கல் எடுத்துட்டேன், ஃபைனல் இயர் வேற, கொஞ்சம் கஷ்டமாக தான் போகுது. சரி அப்புறம் ஹயாங் லைன்ஸ்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்க, ஐயோ அவங்களும் இந்த மெடிக்கல் ஃபீல்டில் தானே இருக்காங்க, ஃபைனல் இயர் தான், நாங்கள் 4 பேருமே மெடிக்கல் ஃபீல்டு தான், ஒழுங்காக படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சுகா சிரிச்சுக்கிட்டே இருக்க. அப்போ மேக்னி லைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒயன் தயங்கிக்கிட்டே கேட்குறா. அப்போ சுகாவும் அவங்க 3 பேரும் இந்த வருஷம் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், அவங்க 3 பேரையும் பார்த்தே ஒரு 6 மந்த் ஆயிடுச்சு, அவங்க இப்போலாம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், தெரியல பெருசாக மேக்னி லைன்ஸ் கூட எங்கள்கிட்ட காண்டாக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சுகா சொல்கிறாரு. அப்போ நீங்களும் சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறீங்க. நீங்கள் 5 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்ததுனால உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு உங்கள் அம்மா உங்களுக்கு சாப்பாடு போட்டு ஊட்டி விட்டுட்ருக்காங்க. அம்மா போதுமா போதுமான்னு சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. அப்போ ஒரு சத்தம் ஓயன் அப்படின்னு சொல்லி ஒரு குரல். திரும்பி பார்த்தா மேக்னி லைன்ஸ் நிற்கிறாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணில் அவ்வளோ சந்தோஷம், குடுகுடுன்னு ஓடி போய் 3 பேரையும் ஹக் பண்ணிட்டு எப்படா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்கள் இருக்கிறதுனா இருக்கட்டும் மேடம், அப்ராட் போய் படிக்க போகிறீங்கன்னு கூட எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் கிளம்பி போயிட்டீங்க. சுகா எங்க சொல்லி தான் எங்களுக்கு தெரியும்,
அது மட்டும் இல்லாமல் மேடம் நம்பரையும் மாற்றிட்டீங்களாமே. நான் என்ன பண்ணுறது, நீ இல்லாமல் ஒரே போர்வயன் அப்படின்னு சொல்லி 3 பேரும் ஹக் பண்ணுறாங்க. சுகா வந்துட்டு பிரித்து விட்டுட்டு, சரிடா ஹக்லாம் பண்ணது போதும், 6 மாதம் எங்கடா போனீங்க அப்படின்னு சொல்லி சுகா டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுறாரு. என்னன்னு தெரில, இவங்க 3 பேருக்கும் சுகா ஒயின் பிரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றது ஃபீல் ஆக ஆரம்பிக்குது இப்போதான். அப்புறம் சுகாவும் சரி சரி என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன ஹயாம் உங்கள் தங்கச்சின்றது நல்லா சேஃப்டி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கேட்க, ஆமாண்டா சேஃப்டி பார்க்குறேன், அவள் பெரிய வைரம்ல, வைரத்தை தூக்கிட்டு போயிட போகிறாங்க, அதுக்கு தான் சேஃப்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சுகா நக்கல் பண்ணுறாரு. நக்கல் தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி 3 பேர் சிரிக்கிறாங்க. சரி சிரிச்சது போதும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கூப்பிட்டு வாங்கடா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி 3 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. 3 பேரும் சாப்பிட்டு, அம்மா உங்கள் கைப்பக்குவத்தை சாப்பிட்டு 4 வருஷம் ஆச்சு, இந்த வயன் கர்மம் போன பிறகு இந்த வீட்டு பக்கம் வரத்துக்கு சான்ஸே எனக்கு கிடைக்க மாட்டேன்ருச்சு, எப்படியோ கிடச்சிருச்சு, இப்போதான் சாப்பிட்டே 4 வருஷம் ஆச்சு, நாக்கு செத்து போய் கிடந்தது, எங்கள் அம்மாவை சமைக்கிறது நல்லாவே இருக்காது, இப்போதாம்மா சாப்பிட்ட திருப்தியே கிடைக்குது அப்படின்னு சொல்லி 3 பேரும் சாப்பிட்றாங்க. இப்போ வயனோட அம்மா சிரிச்சுக்கிட்டே, ஆமாண்டா உங்களை பார்த்தே 4 வருஷம் ஆச்சு, எப்போ வயன் இங்கேருந்து கிளம்புனாரோ அதுக்கப்புறம் 3 பேரையும் பார்க்க முடியறதே இல்லை, இப்போதான் உங்களை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி வயனம்மா சொல்ல, அப்படின்னு சொல்லி எல்லாம் தலையாடிக்கிட்டே சாப்பிட்றாங்க. சுகா ஜேகேவும் ஜிம்மியும் மட்டும் உத்து பார்க்குறாரு. ஏன்றது அவங்க 2 பேருக்கும் புரியல. பட் அவர் நம்மளை தான் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்கும் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, ஜேகேக்கும் ஜிம்மினுக்கும் ஏதோ தப்பாக தோண ஆரம்பிச்சதும் அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சுகாவை பிடிச்சி பின்னாடி தோட்டத்து சைடு கூப்பிட்டு போயிட்டாங்க. நீங்கள் வீக்கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ கூட்டிகிட்டு போயிட்டு, ஹயாம் உங்களுக்கு என்னதான் ஹயாம் பிரச்சனை, எதுக்கு நீங்கள் ஒயனையும் எங்களையும் பிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, என்னன்னு தெரியல எங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுதா, இல்லை நீங்கள் அப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு சந்தேகமாக கேட்க, ஆமாண்டா உங்கள் 2 பேருக்கிட்ட தான் என் தங்கச்சி என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுகா திட்டுறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அட் டைமில் கேட்க, ஜிமின் நீ ஜாக்கிட்ட பேசாத நான் கேட்டேன், எனக்கு ஒயன் மேலே ஒரு கண்ணு இருக்குது, நான் அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு நீ சொன்ன, அதனால தான் ஜேகே நீ வீக்கிட்ட நான் ஒயன் மேலே ஒரு லவ் வச்சுருக்கேன், அவளை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ சொன்னதை நான் கேட்டேன், நீங்கள் 2 பேரும் பேசுறதை நான் கேட்டு என் தங்கச்சியை நான் அப்படியே விட்டேன்னு வைங்க, என் தங்கச்சி வாழ்க்கை நாசமாக போயிடும், அதுக்கு தான் உங்ககிட்ட பிரிக்கணுன்றதுக்காக தான் அவளை ஹாஸ்டல் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி சுகா சொல்கிறாரு. அப்போ 2 பேரும் அவங்க மூஞ்சி மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. என்னது நீயும் லவ் பண்ணியா அப்படின்னு சொல்லி 2 பேரும், நீ எப்படியா லவ் பண்ண அப்படின்னு சொல்லி 2 பேரும் பார்க்குறீங்க. அப்போ சுகா நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ஜேகே சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் நான் லவ் பண்ணேன், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் கொண்டு போய் அவளை ஹாஸ்டலில் சேர்த்த பிறகு என் மனசு உடஞ்சிடுச்சு, அவளை விட்டு நான் மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் நான் ஒருத்தைய பார்த்தேன், இப்போ அவள் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் மீரா அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்ல, தெரியும்டா இப்போ நீ மீரா கூட இருந்தாலும் என் தங்கச்சி மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் மறுபடியும் வந்துடக்கூடாது இல்லையா, அதனால. ஆனால் ஜிமின் இன்னும் நீ ஏன் சிங்கிளாக இருக்கன்னு கேட்க, நான் ஏன்னா உண்மையான காதலிச்சேன், டீனேஜ் லவ்ன்றது ஒரு நிமிஷம் வந்துருச்சுன்னா அது நம்மளை விட்டு எப்பவும் போயிடாது, அது நம்ம மனசுலேயே அழியாத ஒரு காதலாக அப்படியே தான் இருக்கும், நம்ம என்னதான் அடுத்த காதலுக்கு மாறி நம்ம வேற ஒருத்தவங்களை கல்யாணமே பண்ணிக்கிட்டாலுமே கூட அந்த காதல் நம்மளை தான் சேர்த்துக்கிட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லி ஜிமின் சிரிச்சுக்கிட்டே சொல்லவும், சுகாவுக்கு ஜிமினோட காதல் புரியவும், நீ என் தங்கச்சிக்கிட்ட தாராளமாக ப்ரப்போஸ் பண்ணு, நான் வச்ச டெஸ்ட்டில் நீ பாஸ் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி சுகா சிரிக்கிறாரு.
என்ன டெஸ்ட் ஆயாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் பார்க்க, எவன் ஒருத்தவன் என் தங்கச்சிக்காக எத்தனை வருஷம் ஆனாலும் அவன் மேலே இருக்க லவ் மாறாமல் இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் இந்த டெஸ்ட். இந்த டெஸ்ட்டில் ஜேகே நீ ஃபெயில் ஆகிட்ட, நீ மட்டும் எனக்காக இத்தனை வருஷம் நீ வெயிட் பண்ணி வேறு யாரையும் பார்க்காம இருந்திருந்தீன்னா பொயன் உனக்கு கிடச்சிருப்பா. பட் ஜிமின் இது வரைக்கும் ஃப்ளர்ட் பண்ணுவான், எல்லா பொண்ணுங்கிட்டையும் ஃப்ளர்ட் பண்ணுவான். பட் எந்த ஒரு பொண்ணையும் தப்பாக பார்க்குறதோ தொட்டதோ கிடையாது. இது வரைக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அவனுக்கு கிடையாது. பட் அவன் என் தங்கச்சியை நினைக்கிறான். அதனால கண்டிப்பாக ஜிமினுக்கு தான் என் தங்கச்சி அப்படின்னு சொல்லி சுகா சொல்லவும் ஹயாங் அப்படின்னு சொல்லி ஜிமின் அழுதுகிட்டே கட்டி பிடிக்கிறான். அப்போ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க வீ திரும்பி லவ்வாடா அப்படின்னு சொல்லி அவன் புலம்பிக்கிட்டே வரான். ஏண்டா உனக்கு யாரையாவது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி 2 பேரும் கேட்க, பிடிச்சிருந்தது கிடைப்பாளா அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட கேட்க, யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அதான்டா நம்ம 9th படிக்கும் போது 11th சாரான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க இல்லையா, என்னடா வாங்க போங்கலாம் வருது அப்படின்னு சொல்லி 2 பேரும் கலாய்க்க, ஏய் சும்மா இருங்கடா அவங்கள தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வீசிக்கிறாரு. ப்ரப்போஸ் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க, மச்சான் ப்ரப்போஸ் பண்ணி அவங்க என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கடா அப்படின்னு சொல்ல 3 பேரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. எப்படா பண்ண அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறாரு. ஆக்சுவலி இவர் 9th படிக்கும் போதே ஒயங்கிட்ட இந்த மாதிரி எனக்கு சாராவை பிடிச்சிருக்கு, பட் அவள் என்னோட 1.5 வருஷம் பெரிய பொண்ணு, அவள் வேணும்னு சொல்லிவிட பயமாக இருக்கு ஒயன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. அப்போ ஒயன் வந்துட்டு, டேய் உன் லவ்வை நீ கன்ஃபஸ் பண்ணு, அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா நீ மூவ் ஆன் பண்ணிடு, அதை விட்டுட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணுறதெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்லி ஒயன் சொன்னதும் வியும் வந்துட்டு நேர்மையாக போய் சாரா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். சாரா ஒரு 1 வீக் யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. அப்புறம் 1 வீக் அப்புறம் நான் நல்லா யோசிச்சுட்டேன், நீ என்னோட சின்ன பையனாக இருந்தாலும் நீ என் மேலே வச்சுருக்க லவ் ட்ரூவாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அதனால நான் உன்னை அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணியிருப்பா. அவங்க 2 பேரும் சீக்கிரட்டாக டேட் பண்ணிவிட்டு சேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் நோட் பண்ணியிருப்பாங்க. அப்போ போய் வந்து ஃபோனையே பார்த்துட்டு இருக்கிறத இவன் சும்மா ஃபோன் பண்ணுறான் போல இருக்குன்னு நினச்சிருப்பாங்க. இப்போ அதை சொல்ல, அடா பாவி, நாங்கள் கூட நீ சும்மா ஃபோன் பண்ணுறேன்னு நினச்சோண்டா, ஆனால் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சேட் பண்ணுறோன்னு நாங்கள் என்னடா கனவாடா நினச்சோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிரிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் இவங்க 2 பேரும் வச்சு டீஸ் பண்ணிட்டு இருக்க, இப்படி தான் ஒரு பக்கமும் காதல் மலரு அதிகமாகிட்டே இருக்கு. ஆனால் டீனேஜ் லவ் என்றைக்குமே மாறாது. அப்படி தான் எல்லாரோட காதலும் ட்ரூவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோடைய எண்டிங் ட்ரூவான எண்டிங்காக இருக்கும். நம்ம யாரை உண்மையாக காதலிக்கிறோமோ கடைசியில் அவங்க நமக்கு கிடைப்பாங்க. உண்மையாக காதலிச்சிருந்தா ஜிமின் ஒயன் மேலே உண்மையான காதல் வச்சுருந்தா, அதனால ஒயனோட டெஸ்ட்டில் அவன் பாசம் ஆயினான். பட் ஜேகேவால் ஒயனுக்கு வெயிட் பண்ண முடியாததுனால அந்த காதலை அவன் தூக்கி போட்டுட்டு மீரான்னு இன்னொரு பொண்ணை அவன் பார்த்துட்டான். சுகா இதெல்லாம் நினச்சிட்டு உண்மையான காதல் எனக்கு தோக்காது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் பின்னாடி நின்று ஒயன் கேட்டுட்டு தான் இருக்கா. அவள் சிரிக்கிறா. ஏன்னா ஒயனுக்கும் 1 சைடில் ஜிமினை பிடிக்கும். ஜேகேவை ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்த்துருப்பா, பட் ஜிமினை அவளுக்கு பிடிக்கும். அவள் ஒரு மரத்து மேலே உட்காந்துட்டு தான் இது எல்லாத்தையுமே கேட்டுட்ருப்பா. அவள் சிரிச்சுக்கிட்டே, ஒரு வழியாக உன் வாயிலேருந்தே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவள் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டா, யாருக்கும் தெரியாமல். ஒரு 6 months ஆஃப்டர் காட்டினா ஜிமின் வந்துட்டு ஒரு கெஃபேல உட்காந்துக்கிட்டு
கையை வந்து பிசைஞ்சிட்டு இருக்காரு. அப்போ ஒயன் ஃப்ரெண்டில் வந்து உட்காந்துட்டு ஹாய் ஜிமின் அப்படின்னு சொல்லி உட்காடுறா. அப்போ ஜிமின் வந்துட்டு ஒயன் நான் உன்னை இங்கே எதுக்கு தெரியுமா கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி தயங்கிட்டே பேச என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி ஒயன் கேட்க ஐ லவ் யூ ஒயன் அப்படின்னு சொல்லி அவன் ஸ்ட்ரைட்டாக சொல்லிட ஒயன் சிரிச்சுக்கிட்டே ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்கிறான். ஜிமின் வந்து அவன் முட்டை கண்ணை திறந்து வைல்ட் ஐஸில் பார்க்குறான். அப்போ ஒயன் சிரிச்சுக்கிட்டே நீ இந்த எக்ஸ்பிரஷன் கொடுப்பேன்னு தெரியும் அதனால தான் அப்படின்னு சொல்லி அவள் சிரிச்சுக்கிட்டே ஜூஸ் குடிக்கிறா. நீ விளையாட்டுக்கு சொல்லல சீரியஸாக நான் பேசுகிறேன் அப்படின்னு. நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒயன் சொல்கிறா. ஜிமின் வந்துட்டு டக்குன்னு வந்து என்ன நினச்சான்னு தெரில வந்து ஒயனை ஹக் பண்ணிக்கிறான். இழுத்து ஹக் பண்ணணும். டேய் அவன் என் தங்கச்சிடா அப்படின்னு சொல்லி சுகர் புட்டர்லேருந்து கத்த அயாங் நீங்கள் மட்டும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை ஹக் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நல்லா டைட்டாக ஹக் பண்ணுவோம், நீங்களும் பேக் ஹக் பண்ணுறீங்க. அப்போ இதெல்லாம் பார்க்க முடியாமல் எல்லாம் திரும்பிக்க ஆக்சுவலி ஜிமின் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி ஹயாங்லைன்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மேக்னின் அதாவது ஜேகே மீரா அதுக்கப்புறம் வி சாரா எல்லாரும் இன்வைட் பண்ணியிருப்பான். ஆளாளுக்கு கேஷுவலாக மாஸ்க் போட்டு சும்மா காஃபி குடிக்க வந்தவங்க மாதிரி நடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஒயன் பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டா இவங்களான்றது. இவன் ப்ரப்போஸ் பண்ண போகிறான்னு புரிஞ்சுக்கிட்டு தான் அவன் சிரிச்சுக்கிட்டே வந்து உட்காந்துருப்பா. அப்போ தான் டேய் அவன் என் தங்கச்சிடா அப்படின்ற மாதிரி சுகா சொன்ன. ஹயாம் இவன் கேர்ள் ஃப்ரெண்டை கட்டி பிடிக்கிறீங்க நான் கேட்குறேன்னா ஏன் இவன் நீங்கள் கிஸ் கூட பண்ணியிருக்கீங்கன்னு ஜிமின் போட்டு உடைக்க ஓ இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி ஸ்மிர்க் பண்ணுறா. அப்போ வீட்டில் போய் சொல்லிடாதடி அப்படின்னு சொல்லி சுகா சொல்ல மாட்டிக்கிட்டியாடா எங்களை இத்தனை வருஷம் பிரிச்சு வச்சல அதுக்கு பழிவாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒயன் சிரிக்கிறா. அப்போ வந்துட்டு எல்லாம் சிரிச்சுக்கிட்டே ஆமாம் ஒயன் மாட்டி விடு ஏன்னா 5 வருஷம் செல்ல குட்டியை என்கிட்ட வந்து பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி மேக்லைன் சிரிச்சுக்கிட்டே ஒயனோட கணக்கு இல்லை ஹயம் வலிக்குது அப்படின்னு சொல்லி ஒயன் கத்துறா. ஸோ ஹாப்பி என்டிங் தான். ஸோ இதுதான் உண்மை. நம்ம டீனேஜில் யாரையாவது லவ் பண்ணிட்டோம்னா அவங்களுடைய மெமரிஸ் நம்மளை லைஃப் லாங் வச்சு மனசுக்குள்ளே அள்ளிக்கொள்ளும். என்ன தான் நம்ம அவங்க மறக்கணும்னு நினச்சாலும் மனசோரத்தில் அவங்க இருப்பாங்க. டீனேஜில் எப்பவுமே ஒரு பெஸ்ட் லவ். பட் அந்த வயசில் நம்ம எடுக்கிற டிசிஷன் கரெக்டாக இருக்காது. இதுவே நம்ம எப்போ மெச்சூர்ட் ஆகணுமோ அப்போ நம்ம எடுக்கிற டிசிஷன் கரெக்டாக இல்லையான்றதை நம்ம ஃபுல்லாக சிந்திச்சு எடுப்போம். ஸோ டீனேஜ் லவ் இஸ் த பெஸ்ட் லவ். பட் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்கள தேர்ந்தெடுக்கிறது தப்பில்லை. அவங்க சரியானவங்களாகவும் இருக்கணும், உங்களோட வாழ்க்கையும் சரியாக இருக்கணுன்றது ஞாபகம் வச்சு முடிவிடுங்க. ஸோ ஹாப்பி என்டிங். ஸோ இந்த மனுஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ 10 சப்ஸ்கிரைபர் வந்துருக்கீங்க, தேங்க்ஸ். என்னை நம்பி ஒரு 10 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிகள். அண்ட் நீங்கள் மாஃபியா கிட்னாப்பர் தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணலான்னு இருந்தேன். பட் 10 சப்ஸ்கிரைபர் வந்ததின் காரணத்தினால் நான் உங்களுக்கு இதை அப்லோட் பண்ணுறேன். மாஃபியா கிட்னாப்பர் பார்ட் 4 சீக்கிரம் கம்மிங் சூன் வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணோன்னா நாளைக்கு கண்டிப்பாக மாஃபியா கிட்னாப்பர் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ ஓகேடா, பாய்.